வணக்கம் ராதிகா. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தற்போது முடிவடைந்துள்ளது. கிட்டத்தட்ட காலை 7 மணிக்கு தொடங்கிய ஜல்லிக்கட்டு அது 10 சுற்றுகள் நடந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு சுற்றுகளிலும் மாடுபிடி வீரர்கள், சிறந்த மாடுபிடி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 50 நபர்களிடம் ஒவ்வொரு சுற்றாக மாடுபிடி வீரர்கள் களமிறக்கப்பட்டு அதில் சிறந்த காளைகளை பிடித்த நபர்கள் இறுதி சுற்றில் களமிறக்கப்பட்டு தற்போது அதில் 2 நபர்கள் அது முதல் பரிசு, 2ஆம் பரிசு என மாடுபிடி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதன்படி தற்போது அலங்காநல்லூர் கருப்பாயூர்னை சேர்ந்த கார்த்திக் 17 காளைகளை பிடித்து தற்போது மாடுபடி வீரர்களை முதலிடத்தில் பிடித்து காரை வென்றார். அவருக்கு கார் ஒன்று பரிசாக வழங்கியிருக்கிறது. அதேபோல் பூந்தி பகுதியை சேர்ந்த அபிசித்தர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 16 காளைகளை பிடித்துள்ளார். 2 பேரும் தற்போது முதல் 2 இடத்தில் இருக்கின்றனர். தொடர்ந்து இதேபோல் சிறந்த காளையும் தற்போது அறிவிக்கப்பட இருக்கிறது. அதனை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அறிவிக்க இருக்கிறார். தொடர்ந்து இந்த காலை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் அவர் தொடங்கி வைத்த ஜல்லிக்கட்டு காலை 7 மணியிலிருந்து தொடங்கி ஊர் சுற்றுகளாக ஒரு சுற்றுக்கு 50 மாடுபிடி வீரர்கள் என களத்தில் தங்கள் வீரத்தை காண்பித்த நிலையில் இந்த வருடம் எந்த இடத்திலான அளவிற்கு இந்த வருடம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 1000 காளைகள் தற்போது அழித்திடப்பட்டுள்ளன. தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டது தற்போது 1000 காளைகளும் தற்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ஊர் சுற்றுகளாக களமிறக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் எல்லா பகுதிகளிலும் தற்போது பாதுகாப்பு ஏற்பது தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை உலக புகழ்பெற்றது என்பதால் தொடர்ந்து வெளிநாட்டு பயணிகளும் சரி, மற்ற மாவட்டங்கள் மற்ற மாநிலங்களில் இருந்து ஏராளமான வரக்கூடும் என்ற இருந்த நிலையிலும் கூட தற்போது தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜேந்திர பிடாரி தலைமையில் தற்போது 3000 காவல்துறையினர் இன்றைய தினம் பாதுகாப்பில் பணியில் ஈடுபட்டனர். தற்போது ஜல்லிக்கட்டாக நிறைவு பெற்றுள்ளது. இது முதல் பரிசு, அதாவது முதல் மாடுபிடி வீரர் கருப்பாயூர்னை பகுதியை சேர்ந்த கார்த்திக் 17 காளைகளை பிடித்து முதலிடம் பெற்றுள்ளார். அதே போல் 2ஆம் இடம் பூந்தி அபிசித்தர் 16 காளைகளை பிடித்து 2ஆம் பரிசை வென்றிருக்கிறார். ராதிகா, கார்த்திக், இப்போ முதல் பரிசு ஜெயிச்ச கார்த்திக்கு கார் பரிசா வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2ஆம் 3ஆம் இடம் பிடித்த வீரர்களுக்கு என்ன பரிசு வழங்கப்பட இருக்கு? அதே மாதிரி காளையன்களுடைய உரிமையாளர்களுக்குமே என்ன பரிசு வழங்க இருக்கு? கார்த்திக், முதலிடம் பிடித்த கார்த்திக்கு கார் ஒன்று பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதே போல் 2ஆம் இடத்தை பிடிக்கும் பூந்தி பகுதியை சேர்ந்த அபிஷித்தருக்கு 2 சக்கர வாகனம் ஒன்று பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதே போல் சிறந்த காளைக்கு டிராக்டர் ஒன்றும், சிறந்த 2ஆம் இடத்தை பிடிக்கும் காளைக்கு, அதாவது கன்றுக்குட்டியுடன் சேர்ந்த காளை பசுமாடு ஒன்று வழங்கப்பட இருக்கிறது. அதே போல் 3ஆம் பரிசை வெல்வதற்கு ஸ்கூட்டர் வழங்கப்பட இருக்கிறது. சிறந்த மாடுபடி வீரருக்கு கார் ஒன்றும், 2ஆம் பரிசு பைக், 3ஆம் பரிசு ஸ்கூட்டர் என வழங்கப்பட இருக்கிறது. அதே போல இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சுற்றுகளிலும் மாடுபடி வீரர்களுக்கு பீரோ, கட்டில், தங்க நாணயம் என ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டது. தற்போது அந்த பரிசுகளுக்கான டோக்கன்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தற்போது ஜல்லிக்கட்டு முடிந்தவுடன் அவர்களுக்கு அந்த ஒதுக்கப்பட்ட இடத்தில் அந்த டோக்கன்களை காண்பித்து அவர்களுக்கான பரிசுகளை பெற்றுக் செல்லலாம். ராதிகா, இப்போ உலக புகழ் பெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்திருக்கு. இந்த போட்டியில காவல்துறை தரப்பிலும் சரி, மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் சரி, குறிப்பா தமிழ்நாடு அரசு சார்பில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது? யாருக்காவது காயம் ஏற்பட்டிருந்ததா இந்த ஜல்லிக்கட்டப்போ? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 650 மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 1000 காளைகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 1000 காளைகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது. 69 மாடுபிடி வீரர்களின் ஒவ்வொரு சுற்றுகளா 50 மாடுபிடி வீரர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். இது கிட்டத்தட்ட 10 சுற்றுகள் நடைபெற்றிருக்கிறது. இறுதி சுற்று நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஜல்லிக்கட்டில் மொத்தம் 48 பேர் காயமடைந்துள்ளனர். தற்போது மேல் சிகிச்சைக்காக 19 பேர் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை 48 பேர், அதாவது மாடுபிடி வீரர்கள் 17 பேர், மாட்டின் உரிமையாளர் 12, காவலர்கள், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் 4 பேர், பார்வையாளர்கள் 15 பேர் என கிட்டத்தட்ட 48 பேர் காயம் பெற்றுள்ளனர். அதில் 19 பேர். ஏனென்றால் தற்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தில் 60 மருத்துவ குழுவினர் இங்கே அதாவது இங்கே காயப்படும் நபர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை கொடுப்பதற்காக இங்கே இருக்கின்றனர். மேல் சிகிச்சைக்காக அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை கொண்டு செல்வார். அதன்படி 19 பேர் தற்போது மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அதை தொடர்ந்து இப்போதும் கூட அலங்காநல்லூர் பகுதி முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று கூறலாம். ஏனென்றால் மதுரை மாவட்டம், குறிப்பாக அலங்காநல்லூர் பகுதியில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்று என்பதால் தற்போது வெளிநாட்டு பயணிகள் ஏராளமான கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணிகள் இங்கு ஜல்லிக்கட்டை கண்டு மகிழ்ந்தனர். இந்த நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு வசதிகளுக்காக தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் காவல்துறை பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கின்றனர்.
தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜேந்திர பிதாரி தலைமையில் கிட்டத்தட்ட 3000 காவல்துறையினர் அலங்கலூர் பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். ராதிகா, கார்த்திக், எல்லாருமே உற்று பார்க்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில இன்னைக்கு முதலமைச்சர் 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டாரு. அதுல குறிப்பா சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு, அதுல இந்த ஜல்லிக்கட்டுல வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பா வெளியிட்டிருக்காரு. அதுவும் கால்நடைத்துறை அப்படிங்கிறது எப்போ அவங்களுக்கான அரசாணை வெளியிடப்படும், அந்த மாதிரி ஏதாவது தகவல் வெளியாகி இருக்கிறதா? சிறந்த மாடுபிடி வீரர்கள் ஒவ்வொரு வருடமும் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். அவர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்து தர வேண்டும், தொடர்ந்து சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பல ஆண்டுகளாக தமிழக அரசிடம் வைத்து வந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் காலை 10 மணிக்கு ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற முதல்வர் 2 அறிவிப்புகளை மாடுபிடி வீரர்களுக்காக அறிவித்தார். அது கிட்ட அதிக காலையில் அடக்கும் வீரர்களுக்கு கால்நடை துறையில் அரசு பணியில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், அலங்கலூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் காளைகளுக்கு பயிற்சி மையம் மற்றும் உயர்தர மருத்துவ மையம் அமைக்கப்படும் என்ற 2 அறிவிப்புகளை வெளியிட்டார். 2 அறிவிப்புகளுமே அலங்கநல்லூர் தற்போது மாடுபிடி வீரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாகத்தான் இருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் பல வருடமாக தொடர்ந்து அரசுக்கு இந்த கோரிக்கைகளை மாடுபிடி வீரர்கள் வைத்து வருகின்றனர். எங்களுக்கு தொடர்ந்து ஜல்லிக்கட்டு தொடர்பாக எங்களுக்கு மாடுபிடி வீரர்களுக்கு காப்பீடு செய்ய வேண்டும், இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும். அதே போன்ற சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு தங்கள் உயிரை பணைய வைத்து தங்கள் வீரத்தை காண்பிக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டில் தற்போது வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற பல ஆண்டுகளாக மாடுபிடி வீரர்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் அலங்கலூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற தமிழக முதல்வர் தற்போது அவருக்கு 2 சிறப்பான அறிவிப்பை அறிவித்துள்ளார் என்றுதான் கூறலாம். ராதிகா.